ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கரஸ்பாண்டிங் சிக்னலுடைய மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் இதோடைய பேசிக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இதில் அதோடைய கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அடிஷ்னலாக வேற சிக்னல்ஸ் கொடுத்தா அதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கேயுமே டிஸ்கண்டினியூட்டி கிடையாது. பாத்தீங்கன்னா தெரியும், இட் ஷுட் பி கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூட்டி மேலிட் ஸோ தட் ஃபார் அ சிங்கிள் பாயிண்ட் எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரல. சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேர்ஃபோர் இது வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் சிக்னல் எடுத்துக்கலாம். ஸோ தட் இட் இஸ் ரெப்ரசன்டட் ஒன்லி வித் தி ஹெல்ப் ஆஃப் ரேம் சிக்னல். வித் த ஹெல்ப் ஆஃப் ரேம் சிக்னல். சரிங்களா? ஸோ இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க there is no slope at all x axisல. கரெக்டா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் இதோட மேக்னிடியூட் 2, இதோட மேக்னிடியூட் 4, இதோட மேக்னிடியூட் 2. So therefore m is equal to dy by dx which is equal to 4 divided by 2. Again the slope is in upward direction. Okay. So that this slope is, it should be positive. Therefore, sorry, it is equal to 2. சொல்றது புரியுதுங்களா? And so therefore I take x1 of t which is equal to, we know that m into r of t minus capital T. So in previous cases I said it is t1. For generalization I put capital T. So therefore m ஓட வேல்யூ 2, r of t minus இந்த ஸ்லோப் சேஞ்ச் எங்க நடக்குது? -2ல நடக்குது. அப்ப therefore -2 which is equal to 2 times of r of t plus 2 அப்படி என்னால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரிங்களா? Now at this point, ஸோ இது வந்து இப்படி எனக்கு கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்லோப் வந்து என்னவா இருக்கு? ஆக்சுவலி இனிஷியலா ஸ்லோப் வந்து எவ்வளவு இருந்தது? 2 இருந்தது. கரெக்ட்டுங்களா? இந்த ஸ்லோப் 2ல இருந்து இப்ப என்னவா இருக்கு? 0 ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஸ்லோப் வந்து என்னது எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு? இட் should be equal to 0. அப்போ என்னுடைய ஸ்லோப் வந்து என்னவா இருக்கு? -2, ஐ மீன் 2ல இருந்து 0க்கு மாறி இருக்கு. அப்ப therefore என்னுடைய ஸ்லோப் வந்து which is equal to -2. Are you clear? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? So therefore here m is equal to -2. So therefore x2 of t which is equal to -2 r of t minus capital T ஓட வேல்யூ இங்க ஸ்லோப் எங்க சேஞ்ச் ஆகுது? 0ல சேஞ்ச் ஆகுது. So I put 0. So therefore -2 r of t. So next இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இப்படி கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும். ஸ்லோப் வந்து எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்லோப் கான்ஸ்டன்டா மாறாம அகைன் எனக்கு என்னவாகுது? ஸ்லோப் அகைன் கோஸ் டு டவுன்வர்ட்ஸ். அதோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இது வந்து 4, இங்க இதோட வேல்யூ வந்து 1. கரெக்டுங்களா? 2 1. அப்ப therefore m is equal to dy by dx which is equal to 4 divided by 1 which is equal to 4. இப்போ ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ்ல இருந்தாலே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோல. ஸ்டெப் சிக்னலுக்கு அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அப்ப therefore இங்க வந்து எனக்கு ஸ்லோப் கீழே வருது. அப்ப therefore m ஓட வேல்யூ which is equal to -4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இது அக்கர் ஆகிற டைம் பீரியட் வந்து t is equal to 2. அப்ப therefore x3 of t which is equal to என்னன்னு சொல்லலாம்? m into r of t minus capital T which is equal to -4 r of t minus. But therefore x of t in the overall waveform is represented by with the help of x1 of t plus x2 of t plus x3 of t. If I do this எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 2 times of r of t plus 2 minus 2 r of t minus 4 r of t minus 2. So this is the complete mathematical representation of this particular signal. Now I move on to the next problem where the signal is represented by with the help of step signal and ramp signal. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அட் பாயிண்ட் 1 எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? பட் ஃப்ரம் 0 to 1 there is a continuity is there. சரிங்களா? So therefore this waveform is represented with the help of step signal and ramp signal.
So it is represented with the help of both step and ramp signal. Okay. So now இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்லோப் எப்படி இருக்கு? It should be 0. ஸோ இங்க வரப்போது எனக்கு என்ன ஆகுது? ஸ்லோப் ரைஸ் ஆகுது. நம்ம கரெக்டா? அப்ப therefore so m is equal to என்ன வரும்? dy by dx which is equal to சரிங்களா? எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is 2 divided by 1 which is equal to 2. அப்ப therefore x1 of t which is equal to நான் என்னன்னு எழுதலாம்? Which is nothing but m into r of t minus capital T which is equal to 2 into r of t minus 0 which is equal to 2 into r of t அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா இப்படியே இன்க்ரீஸ் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இங்க இப்போ இதை எப்படி நான் ஸ்பிளிட் பண்ணலாம்? டைரக்டா ஜீரோன்னு போட முடியாது. ஸோ அப்போ என்னுடைய ஸ்லோப் வந்து இனிஷியலா இந்த ஜீரோல இருக்கு. ஏன்னா இந்த வேல்யூல இருந்தா ஜீரோ ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் இங்க இருந்து இங்க சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுல இருந்து தான் சடனா எனக்கு என்ன ஆகுது? ஜீரோ ஆகுது. அந்த டிஸ்கண்டினியூட்டி அக்கர் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மொத்த காம்பினேஷன். அப்போ இது வந்து நான் என்ன பண்ணலாம்? ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து ரேம்ப் சிக்னலா என்னால மாடல் பண்ண முடியும். ஏன்னா இந்த டிஸ்கண்டினியூட்டி இதுல இருந்து ஜீரோக்கு மாறுது. அகைன் இந்த ஐ மீன் சம் வேல்யூஸ் இருக்கு. அதுல இருந்து இந்த 2ங்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு மாறுது. அப்போ இதை வந்து நான் ரேம்பா மாடல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து அகைன் ஜீரோக்கு வருது பாத்தீங்களா? இந்த பாயிண்ட்ல ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. இதை வந்து ஸ்டெப் சிக்னலா என்னால மாடல் பண்ண முடியும். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை வித் த ஹெல்ப் ஆஃப் போத் ரேம்ப் அண்ட் ஸ்டெப் சிக்னல். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இனிஷியல் என்ன இருக்கு? 2 இருக்கு. அந்த 2ல இருந்து எனக்கு என்னவா இருக்கு? 0ன்னு மாறி இருக்கு. அப்ப therefore x2 of t is a combination of first வந்து m வந்து என்னவா இருக்கு? -2. ஸ்லோப் வந்து +2 வந்து இங்க 0வா மாறி இருக்கு ஸ்லோப். கரெக்ட்டுங்களா? அப்போ r of t minus 1. சரிங்களா? பிளஸ் இப்ப இங்க பாருங்க டிஸ்கண்டினியூட்டி வந்து எனக்கு என்னவா இருக்கு? 2ல இருந்து 0க்கு மாறி இருக்கு. அப்போ ஸ்டெப் சிக்னல்ல we know that அந்த சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து எப்படி சொல்லலாம்? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ வந்து இங்க 0 வந்துருச்சு. இனிஷியல் வேல்யூ வந்து 2ல இருக்கு. அப்போ -2. therefore இதை நான் எப்படி எழுதலாம்னா -2 into u of அகைன் இது எங்க நடக்குது? t is equal to 1ல தான் நடக்குது. இப்போ t மைனஸ் கேபிட்டல் T க்கு பதில் 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா -2 r of t minus 1 -2 u of t minus 1 போடலாம். So therefore my complete representation of x of t which is equal to x1 of t plus x2 of t. So therefore இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கிறது 2 into r of t minus 2 into r of t minus 1 minus 2 into u of t minus 1. So like this இந்த waveform வந்து மேத்தமெட்டிக்கலா எனக்கு represent ஆகுது. Thank you.